டாக்டர் வி ஐசக் ஐயா அவர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி செயலாளர் பிரேம ஐசக் அவர்களே, இந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தேசிய இளைஞர் அணி செயலாளர் கிளின்டன் அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தேசிய தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜான் அவர்களே, இந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் ஜெய்சன் அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தேவசித்தம் அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாண்புமை முதன்மை செயலாளர் செட்ரிக் பேனோ அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தோழர் பர்னபாஸ் சைமன் அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் கிறிஸ்துராஜா அவர்களே, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் சரவணன் அவர்களே, வரவேற்புரை பேராயர் டேவிட் குட்டி, அகில இந்திய திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய முதன்மை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, மாண்புமிகு எஸ் அப்துல் ஹயீம், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பி பலராமன் அவர்களே, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் அவர்களே, குமார் அவர்களே, கார்மேகம் அவர்களே, வி எம் ராஜா அவர்களே, முனுசாமி செந்தில் குமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, எல்லா சமூகத்துக்கான நீதி. ஆனால் ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கிறிஸ்துவை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்கிற அந்த யோசனையின் விளைவாக தான் 1996 ஆண்டு அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி என்று ஒன்றை ஆரம்பித்து இந்த மக்களுக்காய் போராடி கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே நாம் நம்மாலே என்ன செய்ய முடியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் எப்படி உதவ முடியும், ஒருவேளை பணம் கொடுக்கிறதுனால எத்தனை ஆயிரம் பேருக்கு பணம் கொடுக்க முடியும்? அந்த யோசனையிலே பிறந்ததுதான் கல்வி நிலையம். அவர் முதனாக கிறிஸ்டியன் ஆசிரியர் பயிற்சி என்கிற பள்ளியை ஆரம்பித்து அதன் பிறகு அநேக துறைகளை ஆரம்பித்து ஒரு கல்வி நிலையம் என்று சொல்லி அந்த கல்வி நிலையத்தினுடைய தந்தை என்கிற பெயரை பெற்றார். அதை பெற்று அதிலே வரக்கூடிய வருமானங்களை வைத்து சுகமாய் வாழ்வதை விட இந்த சூழ்நிலையிலே நம் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து அரக்கோணத்தை சுற்றி இருக்கிற அந்த 3 மாவட்டங்களிலும் ஆசிரியர்கள் நீங்கள் பார்த்து எங்கே படித்தீர்கள் என்று கேட்டால் நாங்கள் அரக்கோணத்திலே படித்தோம், ஐசக் கல்வி நிலையத்திலே படித்தோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் பெருகி போனார்கள். அதற்கு காரணம் ஐசக் ஐயா தான். அப்படிப்பட்ட அதன் மூலமாக இன்றைக்கு அநேக நிறுவனங்களிலே சலுகைகளை வைத்து படிக்க முடியாது என்று சொல்கிறவர்களை உன்னை யார் காசு கேட்டார்கள், வா படி என்று கொண்டு அழைத்து வந்து அவர்களை படிக்க வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரக்கோண பகுதியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறவர் ஐசக் ஐயா என்பதிலே
எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஐசக் ஐயா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து 2005வது வருஷம் அது இதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு கல்வி நிறுவனத்தில் எத்தனை பேருக்கு நான் இந்த வேலைகளை செய்ய ஒருவேளை படிக்க வைத்து விடுகிறோம். மற்றவர்கள் இல்லையா, கிறிஸ்துவ சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் எத்தனை இடைஞ்சல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்த போது அதிகாரம், ஆகவே மக்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அதிகாரம் முக்கியம். அந்த அதிகாரம் என்பது பணக்காரனாயிருப்பது அதிகாரம் கிடையாது, செல்வந்தனாயிருப்பது அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்பது ஒரு அரசாங்க வேலையிலே, ஒரு அரசாங்க நிறுவனங்களிலே வேலை செய்கிற போது கிடைக்கிறதே, அதுதான் அதிகாரம். அந்த அதிகாரம் நம் மக்களுக்கு வர வேண்டுமானால், அந்த அதிகாரத்தை பெற வேண்டுமானால், அந்த அதிகாரத்தை மக்களுக்கு கொண்டு வர வேண்டுமானால் முதல் நமக்கு அதிகாரம் வேண்டும். ஆகவேதான் அந்த அதிகாரம் அரசியலிலே ஈடுபட்டால் ஒழிய அந்த அதிகாரத்தை பெற முடியாது என்பதற்காக தான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்று 2005 தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய இன்றைய நிலை வரும், ஆனா வராது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியலிலே கூட எத்தனையோ கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே எம்எல்ஏவும் மினிஸ்டர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னிடத்திலே வேதாகம கல்லூரியை, வேதாகமத்தை கற்றுக்கொண்டு தேர்ந்தவர்கள் அங்கே ஆந்திராவிலே ஏறக்குறைய 200 பேர் இன்றைக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை அந்த ஆந்திர மாநில அரசாங்கத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இல்லை. இப்ப இல்லை. மதுரையில் இடைத்தேர்தல் நடந்த போது அந்த இடைத்தேர்தலிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்பதாக அவர்களோடு சேர்ந்து பேசி அவர்கள் இந்த இடைத்தேர்தலிலே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பயணியுங்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் நான் பார்வையிட்டு நான் இதற்கான நடைமுறை எடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு தொடர்பு இல்லாமல் போயிற்று. ஆகவே மறுபடியும் இந்த தொடர்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? வெற்றி தமிழன் ஐயா எடப்பாடி அவர்கள் மூலமாய் நிச்சயமாய் எடப்பாடி அவர்கள் மறுபடியும் இந்த தமிழகத்தில் அவர் முதல்வராய் வருகின்ற போது நிச்சயமாய் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒரு விடிவெள்ளி, ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அதற்கான அந்த காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய ஜனங்களாகிய நாம் யாரை கை நீட்டுகிறோமோ, யாரோடு கை சேர்க்கிறோமோ, யாருடைய கையை நாம் பிடித்து நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆகவே இந்த தேர்தலிலே மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவம் அவங்க யாருக்கும் போட மாட்டாங்க ஓட்டு, அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் போடுவாங்க, நம்ம செய்தாலும் சரி செய்யலனாலும் சரி அவங்க நம்மளுக்கு தான் போட்டுருவாங்க. இது ஒரு நினைப்பு. இந்த நினைப்பில் தான் காலம் ஓடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை கிறிஸ்துவ சமுதாயத்தின் வாக்கு மாறப்போகிறது. இந்த முறை கிறிஸ்தவனுடைய அந்த வாக்குரிமை, அந்த வாக்கு
மாற்றி அமைத்து இந்த தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை உருவாக்க போகிறது. ஒரு மாற்றமான அரசியல் இந்த தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆகவே இந்த இடத்திலே நாம் இது முதல் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய எழுச்சிமிகு பாசமிகு தலைவர் ஐசக் ஐயா அவர்களுடைய ஆணைக்கும் அவர்களோடு சேர்ந்து அவர் யாரை விரல் நீட்டி காண்பிக்கிறாரோ அல்லது யாரோடு கை கோக்கிறாரோ அவர் யார் பக்கத்திலே நிற்கிறாரோ அவர்கள் பக்கத்திலே நாமும் நிற்க போகிறோம். ஆகவே நம்முடைய முழங்கால்கள் இந்த தேசத்திற்காய் இந்த மாநிலத்திற்காய் முடங்க போகிறது. நம்முடைய ஜெபம் இந்த அரசியலை மாற்றி அமைத்து நம்மளுக்கான அரசியலாக மாறப்போகிறது என்பதை இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன் பிரியமானவர்களே. ஆகவே எத்தனை காலம் நாம் வாக்குகளை போட்டுவிட்டு இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு வழி பிறந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு வழி பிறந்திருக்கிறது. அது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் மூலமாய் அவராலே நமக்கு கிடைக்க போகிறது. அந்த தலைவருடைய அந்த தலைவர் யாரை நோக்கி போகிறாரோ அல்ல யாரை காண்பிக்கிறாரோ அவர்களோடு கூட நாமும் பயணிக்கும் போது நாம் இந்த அரசியல் இந்த வருகின்ற 26 நடக்க போகிற இந்த மாபெரும் கட்சியினுடைய உயிருக்கும் மேலான என்னுடைய தோழர்களே தோழிகளே, நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஐசக் ஐயா அவர்களுடைய யுத்தத்திலே செயல்பட்டது தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நமக்காக யுத்தம் செய்ய போகிறவர் தேவன் என்பதனால ஐயா வாழ்க, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வாழ்க, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வாழ்க, தேசிய தலைவர் வாழ்க, கல்வியின் தலைவர் வாழ்க, கிறிஸ்துவ மக்களின் பாதுகாவலர் வாழ்க. டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி. டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா, கல்வியாளரின் தந்தை டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா, கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா, கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா. ஹெரால்ட் டேவிட் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். வருகின்ற தேர்தலிலே அருமையான எங்களுடைய நம்முடைய தேசிய தலைவர் ஐயா அவர்கள் காட்டுகின்ற அவர்களுக்கே நம் வாக்களித்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்திலும் அவர் வெற்றி பெற செய்யும்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அரசியல்வாதிகளுடைய காலம் அல்ல, இது மக்களுடைய காலம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி பின் ஆரம்பிக்க போகிறது. நம்முடைய பொன்னான விடுதலை நாள். எனவே உங்களுடைய ஆதரவுக்கும் பேராதரவுக்கும் வாழ்த்துதல் என சொல்லுகின்ற வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சமூக நீதி மாநாட்டை அரங்கேற செய்த முதலாவது இதை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் எங்களுடைய கர்த்தருக்கும் இதை முன்னின்று நடத்தின எங்களுடைய அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவருக்கும் அவர்களுடைய மாநில மாவட்ட பொறுப்பு செயலாளர் பொருளாளர் பிஷப்பார்கள் அனைவருக்கும் வந்திருக்கிற பெரியோர்களுக்கும் வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு சிலர் யோசனை பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டம் நமக்கு தேவையாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தேவை.
தேவையில்லாமல் நம்ம ஒரு குழந்தை வந்து பசிக்கு அழுதாதாங்க பால் கொடுப்பாங்க. எனக்கு தேவை இது, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாதாங்க மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லாமல் ஊமையின் கனவை யார் எறிவார் என்று நம்ம ஊமையாகவே இருந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் ஊமையாகவே பிறந்து வளர்ந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்காகவும் நலிந்த சமுதாயத்துக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுக்க ஐசக் ஐயா வந்திருக்கிறாரு. அவர் வந்து நீங்களாம் நினைக்கலாம், திடீர்னு ஏன் இந்த ரெட்டில்ஸ் பகுதியில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, அவர் வந்து எம்எல்ஏக்கு நின்று சம்பாதிக்க போகிறார் போல இருக்குது. அப்படி இல்லைங்க. ஐயாவுக்கு ஏற்கனவே கடவுள் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளையும் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருங்க. அவர் போய் தேடி போயிட்டு எந்த பணத்தை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. யாரையும் ஏமாத்தணுன்ற கொள்கையும் இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்கிறாரு. அவரால் முடிந்த உதவி மற்றபடி செய்கிறாரு. அப்போ தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அதில் சம்பாதித்த தன்னுடைய உழைப்பை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா மற்றவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது தன்னுடைய உழைப்பை எடுத்து கொடுக்குற கொஞ்சம் அளவு தாங்க கொடுக்க முடியும். ஒரு சர்டன் பீப்புள்ஸ்க்கு தான் அதை செய்ய முடியும். ஆனால் அனைத்து மக்களுக்குமே அந்த நன்மை போய் சேரணும்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும், ஒரு அதிகாரம் வேணுங்க. எப்பவுமே வந்து சாதாரணமாக செய்யறதை விட ஒரு அரசு துறையிலையோ நம்ம செயல்படுகின்ற இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கூட அதிகமான நன்மைகளை உதவிகளை மக்களுக்கு செய்யலாம். அந்த நோக்கத்தோடு தான் இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி வேட்பாளராக அறிமுகப்படுத்தி வெளியே வந்திருக்கிறாரு. அவருடைய கரத்தை பலப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கிறதான பிரேமா ஐசக் அவர்களையும் டாக்டர் கிளீட்டன் ஜெபராஜ் அவர்களையும் ஜாஸ்மின் அவர்களையும் ஸ்டீபன் குமார் அவர்களையும் தேவசித்தம் அவர்களாக வருகை தர இருக்கிற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய இந்த சமூக நீதி அரசியல் கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கிறதான செவி டயசிஸினுடைய பேராயர் நேசக் ராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பிரதம பேராயர் நோவாயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய இந்த சமூக நீதி அரசியல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் செவி டயசிஸினுடைய பேராயர் நேசக் ராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். எல்லா கரங்களை தட்டி வரவேற்போம். ஜனநாயக மக்கள் கட்சியின் அரசியல் சமூக நீதி அரசியல் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற தேசிய தலைவர் ஆர்ச் பிஷப் எங்கள் கனத்துக்குரிய டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா, தேசிய தலைவர் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்திலே முன்னிலை வகிக்கிற வரவேற்புரையாற்ற இன்னும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருக்கிற இந்த பத்திரிகையிலே போடப்பட்டிருக்கிற அனைவருடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போய்விடும். நான் நேராக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு சிறுபான்மை சமூக மக்களுக்காக, அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கல்வி தந்தை ஐசக் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறதான இந்த மாபெரும் அகில இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்களையும் விசேஷமாக அதில் அங்கு வகிக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் எங்களுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே தேர்தல் நெருங்கிவிட்டது. அடுத்த ஒரு மாதம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்டதான கிறிஸ்துவ மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு அரசியல் கூட்டம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த கூட்டத்தை நேரடியாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு அவர்களோடு கூட இணைந்து
களமாற்ற வேண்டும் என்றதான ஒரு மாபெரும் நோக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த ரெட்டில்ஸ் பகுதியிலே இப்படிப்பட்டதான கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளிலே சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்யவில்லை என்பதை கிறிஸ்துவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் ஒட்டுமொத்தமாக இருக்கிற நம்முடைய சிறுபான்மை சொந்தங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். யார் சிறுபான்மையினர்கள்? மொழியால் 5, மதத்தால் 6 என்று வேறு பிரிக்கப்பட்டு எந்த ஒரு சமூகம் அதிகமாக வாழுகிறார்களோ, எந்த ஒரு சமூகம் ஒரு பகுதியிலே குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் சிறுபான்மை என்றும், அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை என்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ஆள வேண்டும், சிறுபான்மை மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு மையமாக வைத்துதான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிறுபான்மைக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு எப்படியெல்லாம் ஆதரவாக இருந்தார்கள், எப்படியெல்லாம் ஆதரவு என்று சொல்லி நம்மை ஏமாற்றினார்கள் என்பதை தான் இந்த மேடையிலே நான் பதிவு செய்கிறேன். ஆகையால் இது அரசியல் கூட்டமாக இருக்கிறபடினால் இங்கே நாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக, ஆயர்களாக, பேராயர்களாக அல்லது கிறிஸ்துவ சொந்தங்களாக இருந்தாலும் இது ஒரு அரசியல் தளமாக இருக்கிறபடினால் நாம் நிச்சயமாக அரசியல் பேசியே ஆக வேண்டும். இது அரசியல் கூட்டம். ஆகையால் மேடையில் இருக்கிற எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை நான் உரித்தாக்கி, இந்த நாளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி பல்வேறு விதமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். தேர்தல் வாக்குறுதி 525 தேர்தல் வாக்குறுதியிலே கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்காக 492வது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமைந்தவுடன் அவரவருடைய பட்டா இடங்களிலே, சொந்த இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த அனுமதி என்ற ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்தை வைத்து எப்படியாவது இன்றைக்கு தேர்தலிலே வென்றுவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று சொல்லி பாசிசத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் கிறிஸ்துவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் அவர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மூட நம்பிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2026 மாத்திரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கிடையாது. அவர்கள் ஏற்கனவே 2021 ஆண்டுல அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தது. அந்த ஆட்சி காலத்திலே நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மரித்த பிறகு 4 ஆண்டுகள் 2 மாதம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக பொறுப்பெடுக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே பீக்ல ரொம்ப ஹைல கொரோனா இருந்தது. ஓராண்டு காலம் வருமானம் கிடையாது. ஓராண்டு காலம் மக்கள் உள்ளே முடங்கி கொண்டிருந்தார்கள். அது முடிந்த பிறகு உட்கட்சியிலே பூசல், அவருடைய கட்சிக்குள்ளே பலவிதமான சலசலப்பு, அதை மீறி வெளியிலே வரும் பொழுது ஒரு பெரிய புயல் தாக்கம் வந்தது. எத்தனையோ காலகட்டங்களில் பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் அப்படியெல்லாம் வரும்பொழுது கூட விலைவாசி உயரவில்லை, வரி உயரவில்லை, இபி பில் உயரவில்லை, எதுவுமே உயரவில்லை. 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சியிலே தமிழகத்திலே இதுவரைக்கும் கொண்டு வராத 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். 5 ஆண்டுகளிலே எத்தனை மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பதை அன்பு சிறுபான்மை சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்ல, 4 ஆண்டு 2 மாதத்துல ஏகப்பட்ட தொழில்நுட்ப கல்வி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக. நம்முடைய கல்வி தந்தை அவரும் இன்றைக்கு அநேக பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கல்வி தந்தை அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கும் அங்கீகாரம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படி நல்ல ஒரு ஜெயலலிதா அம்மையாரோடு ஐக்கியமாக நல்ல உறவாக இருந்தவர் தான் நம்முடைய டாக்டர் விஎஸ் ஐசக் ஐயா அவர்கள். இப்படி காலகட்டத்தில் இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு இந்த அரசு வந்தால் சிறுபான்மையை ஒடுக்கும் என்று சொல்லி. ஒரு காலமும் அப்படிப்பட்ட நிலைமை இந்த தமிழ்நாட்டில் ஏற்படாது. அதை ஏற்படுத்துவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அவர் இருந்த நாட்களிலே 4 ஆண்டுகள் 2 மாதத்தில் அநேக கலைக்கல்லூரியை கொண்டு வந்தார், அநேக மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், தொழில்நுட்ப கல்லூரியை கொண்டு வந்தார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம்.
இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, அது மத்திய அரசு கையில் இருக்கிறது என்று. இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு யார் காரணம்? ஒட்டுமொத்த இந்தியாவிலே அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே மத்திய இணையமைச்சராக இருந்த அண்ணன் காந்தி செல்வன் அவர்கள் கையெழுத்திட்டதனால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரப்பட்டது. அன்றைக்கு காங்கிரசும் தமிழ்நாட்டிலே திமுகவும் கூட்டணியில இருக்கும் பொழுது அன்றைக்கு கையெழுத்திட்டப்பட்டதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு மீனவருடைய பிரச்சனை, கச்சத்தீவை தாரை வார்த்தது அன்றைக்கு காங்கிரசினுடைய கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது. இன்றைக்கு பாரதிய ஜனதாவை குறித்து ஆங்காங்கே பகிரங்கமாய் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா முதலாய் தமிழ்நாட்டுக்குள்ளே வேரூன்றுவதற்கு காரணம் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களோடு நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்குள்ளே அன்றைக்கு ஒரு அமைச்சர் மருத்துவமனையிலே ஓராண்டு இருந்து அமைச்சராக அண்ணன் முரசொலிமாறன் அவர்கள் நியமித்து அவர் பதவி வகித்தார் என்றால் அது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால். இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். நீட் வருவதற்கு காரணம், கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கு காரணம், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு காரணம். இவரெல்லாம் கொண்டு வந்து வளர்த்து விட்டு விதை போட்டு வளர்த்து மரமான பிறகு இன்றைக்கு ஒரு பெரிய மரம் வந்த பிறகு இப்பொழுது கொள்கை சரியில்லை சனாதனம் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒரு சிலதை நான் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாய் கவனிங்கள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆட்சி நடந்தது. தமிழ்நாட்டிலே காமராஜர் ஆட்சி செய்தார், அண்ணாதுரை ஆட்சி செய்தார். நன்றாய் கவனிங்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி செய்தார்கள், கலைஞர் ஆட்சி செய்தார்கள், எடப்பாடியார் ஆட்சி செய்தார்கள். என்றைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பூசாரிகளுக்கு என்று ஒரு மாநாடு நடந்தது கிடையாது. என்றைக்குமே தமிழ்நாட்டிலே முருகருக்கு என்று ஒரு மாநாடு நடத்தினது கிடையாது. நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே எல்லாருக்கும் மாநாடு நடத்தட்டும். பூசாரிகளுக்கு மாநாடு நடத்தின திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக எங்களை போல கிறிஸ்துவ பூசாரிகளை மறந்தீர்கள்? எதற்காக போதகர்களை மறந்தீர்கள்? எதற்காக ஆயர்களை மறந்தீர்கள்? இன்றைக்கு முருகருக்கு திண்டுக்கல் பழனியிலே ஒரு மாநாடு நடத்தும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு உங்களால் ஒரு மாநாடு நடத்துவதை குறித்து யோசிக்கவில்லையா? ஏன் யோசிக்கவில்லை? காரணம், சிறுபான்மை மக்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள், என்னோடு தான் இருப்பார்கள் என்று சொல்லி கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே காட்பாடி தொகுதியிலே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலை வழியாய் கடந்து போகிறார். அந்த சாலையிலே கடந்து போகும் பொழுது அவர் உடனடியாக சொல்லுகிறார், இங்கே வாகனத்தை உள்ளே கொண்டு செல்ல வேண்டாம், இன்றைக்கு இருக்கிற மக்கள் முழுவதுமாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் நாம் போவில்லை என்றாலும் நமக்காக தான் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்லி அந்த தெருவுக்குள்ளே போய் ஜனங்களை கூட சந்திக்காததுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர் வெறும் 730 ஓட்டுல ஜெயித்தார். அவர் ஏறத்தாழ 50,000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிறுபான்மை மக்களை என்றைக்கு உதறி தள்ளினாரோ அந்த சிறுபான்மை மக்கள் அங்கே பாடம் காண்பித்தார்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு என்று சொல்லுகிறார்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் எது என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை என்று சொல்லுவார்கள். 63% இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக மீனவ மக்கள் இருக்கிறார்கள், கடற்கரை ஓரம் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அநேக கத்தோலிக்க மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறுபான்மை சமூகம் அதிகமாய் வாழக்கூடிய கன்னியாகுமரியிலே எப்படி அதிமுக பிஜேபி அங்கே வெற்றி பெற்று ஒரு அதிமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார்? அன்றைக்கு சிறுபான்மை சமூகம் வாக்களித்ததனால்தான். நாகர்கோயிலே பாரம்பரியமாக தாத்தா பாட்டி பிள்ளைகள் மகன்கள் வரைக்கும் 5 தலைமுறையாய் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாகர்கோயிலே எப்படி ஒரு பிஜேபியினுடைய வேட்பாளர் ஜெயித்தார்? அண்ணன் எம்ஆர் காந்தி அவர்கள் ஜெயித்து இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் என் கிறிஸ்துவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு என்று சொல்லி, இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பள்ளம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மருத்துவ கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவ கல்லூரிக்குள்ளே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சிற்றாலயம் சேப்பல் என்று சொல்லக்கூடிய
மக்கள் தன்னுடைய மன நிம்மதிக்காக அங்கே உள்ளே வந்து அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப கூடத்தை இன்றைக்கு அகற்றி விட்டார்கள். 3 ஆண்டுகளாக பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு ஆணைய தலைவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்து இடிக்கப்பட்ட சேப்பல் மீண்டும் கட்ட முடியவில்லை. இது எங்கே நடந்தது? நாகர்கோயில் நடந்தது. எப்படி இவர்கள் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு என்று சொல்லுகிறார்கள்? கிறிஸ்துவத்தினுடைய இஸ்லாமியருடைய மத சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பூசாரிகளுக்கு என்று நலவாரியம் இருக்கிறது, உலாமாக்களுக்கு நலவாரியம் இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு நலவாரியம் என்று அமைத்தால் அதிலே உபதேசியார்களும் பணியாளர்களும், இன்றைக்கு போதர்களுக்கு நலவாரியம் என்று கேட்டால் பணியாளர் என்று சொன்னால் ஒரு தேவாலயத்தில் பணிபுரியக்கூடிய, ஒரு தேவாலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய, ஒரு தேவாலயத்தில் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய, ஒரு தேவாலயத்தில் காவலாளியா இருக்கக்கூடிய, அல்லது ஒரு தேவாலயத்தை புறணமைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பணியாளர்கள். ஆனால் இந்த அரசு அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு நம்மளையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து பூசாரிகளுக்கும் உலமாக்களுக்கும் நலவாரியம் இருக்கும் பொழுது போதர்களுக்கு நலவாரியம் மறுக்கப்பட்டது. நன்றாய் யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே சிறுபான்மை துறை என்று ஒன்று செயல்படுகிறது. அதற்கு மேலே சிறுபான்மையினுடைய பொருளாதார மேம்பாட்டு கழகம். போன ஆண்டு மேம்பாட்டு கழகத்துக்கு 420 கோடி ரூபாய் வந்தது. இந்த 420 கோடி ரூபாயில அவர்கள் வெறும் 20 கோடி ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டினார்களே தவிர 400 கோடி எங்கே போனது என்று தெரியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய நிதி எங்கே போய்விட்டது? இது போக சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆணையம் செயல்பட்டு போனதனாலே ஒரு சிறப்பு குழுவை அமைத்தார்கள். இந்த சிறப்பு குழு 38 மாவட்டமும் செல்லுகிறேன் என்று சொன்னார்கள். கடைசி 6 மாதங்களில் அமைக்கப்பட்ட குழு சில மாவட்டங்களுக்கு சென்றார்கள். அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்து, தலைவிரித்து ஆடுகிற பிரச்சனையை பார்த்து தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நடந்திருக்கிற அநீதிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் இந்த ஆட்சி அமைந்தால் எப்படி கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எப்படி உரிமைகளை மீட்க முடியும்? இன்னும் எவ்வளவோ காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொன்னார்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு ஆட்சியில கிறிஸ்துவ அமைச்சர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு என்று சொல்லுகிறார்களே. இந்த 5 ஆண்டுகளிலே எத்தனையோ அமைச்சர்கள் பல்வேறு ஊழலிலும் பல்வேறு தவறுகளிலும் அவர்கள் மாட்டினார்கள். ஆனால் உடனடியாக அவருடைய துறையை தான் மாற்றினார்களே தவிர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்ததான அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே சிறுபான்மைக்கு அங்கே சரியான பாதுகாப்பில்லை, பழிவாங்கப்பட்டார்கள். அதற்கு உதாரணம் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள், அதற்கு உதாரணம் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள், அதற்கு உதாரணம் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், அதற்கு உதாரணம் அண்ணன் நாசர் அவர்கள். இவரெல்லாம் பதவி விட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ கண்ணப்பன் மீது பல்வேறு பிரச்சனை வந்தது. 3 முறை துறையை மாற்றி கொடுத்தார்களே தவிர அமைச்சரவையிலிருந்து அவர் எடுக்கவில்லை. நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அரசாங்கத்துக்குள்ளேயும் பழி வாங்கப்படுவது நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் தானே தவிர கிறிஸ்துவ அமைச்சர்னாலே தவிர மற்ற எந்த அமைச்சரும் கிடையாது. இன்றைக்கும் ஒரு அமைச்சருக்குள்ள வேக்கண்ட் காலியா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் சிறுபான்மை சமூகத்தை கொண்டு வர முடியாதபடி அங்கே எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி என்ற ஒரு மூத்த அமைச்சர் அவர் எப்படி பேசினார், பெண்களை எப்படி இழிவுபடுத்தினார் என்று சொல்லக்கூடியதான அந்த அமைச்சர் பேசும் பொழுது அந்த அமைச்சருடைய பதவியை நீதிமன்றமே பறித்தது. அதற்கு பழி வாங்குவதற்காக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்ததான அண்ணன் செஞ்சி மஸ்தான் பழி வாங்கப்பட்டார். இப்படியெல்லாம் கிறிஸ்துவ சிறுபான்மையும் இஸ்லாமிய மக்களை நீங்கள் பழி வாங்கிவிட்டு கடந்த எம்பி தேர்தல் 2024ஆம் ஆண்டு திமுக சார்பாக 22 எம்பிக்களை நியமித்தார்கள். 18 எம்பி கூட்டணிக்கு கொடுத்தார்கள். 22 எம்பில ஒரு கிறிஸ்துவர்களுக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒரு கிறிஸ்துவர்கள் கூட 22 எம்பில டெல்லிக்கு ஒரு கிறிஸ்துவர்கள் கிடையாது. நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தலித் கிறிஸ்துவர்களுக்கு, இன்றைக்கு எஸ்சி பட்டியலில் இருக்கிற தலித் கிறிஸ்துவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலே சேர்த்தால் அவர்களுக்குள்ள உரிமைகள் வழங்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு பல நாட்களாய் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அருமையான அதிமுகவுடைய ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடர்ந்தார்கள். அது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் பாலகிருஷ்ணனுடைய பெஞ்சில் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40 எம்பியை வைத்திருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்றைக்காவது பார்லிமெண்ட்ல அல்லது காந்தி சிலைக்கு முன்பதாக தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று என்றைக்காவது குரல் கொடுத்தார்களா?
குரல் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இந்த 1000 ரூபாய் என்றைக்கு கொடுத்தார்கள்? தேர்தல் வாக்குறுதியிலே அனைவருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது எதிர்க்கட்சிகளும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாய் என்ன ஆனது என்று சொன்னார்கள். 2 ஆண்டுகள் கழித்து டே 1 கொடுக்கவில்லை, 2 ஆண்டுகள் கழித்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். 1000 ரூபாய் கிடைப்பது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது வெயில் காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வெயில் வருகிறது. இந்த 2026 மாத்திரம் இல்ல, நம்முடைய பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் கடந்த 4 ஆண்டுகள் எதற்காக 2000 தரவில்லை? அன்றைக்கெல்லாம் கோடை வரவில்லையா? அன்றைக்கெல்லாம் வெயில் இருக்கவில்லையா? அந்த 4 ஆண்டுகளும் வெயில் இருந்ததே. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போதை வஸ்துக்கள் தலைவிரித்தாடுகிறது. நமக்கு பணம் வேணுமா, பாதுகாப்பு வேண்டுமா என்று சொன்னால் 3 வயது குழந்தை முதல் கொண்டு 80 வயது பாட்டி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள், பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய இயற்கை உபாதி கழிப்பதற்காக விளாத்தி குளத்தில் இருக்கிற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி தன் வீட்டிலே கழிவறை இல்லை என்று சொல்லி அவள் பொதிரத்திற்கு போய் வீடு திரும்பி வர முடியாத ஒரு அவல நிலைமையிலே தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் நாங்கள் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், கல்லூரிக்குள்ளே போதை நடமாடி கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கல்லூரி பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் பள்ளி வாசலிலே இன்றைக்கு கஞ்சா விற்பனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட கஞ்சாவுடைய போதை பழக்க வழக்கங்கள்ல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஆனால் கேட்டால் நாங்கள் 1000 ரூபாய் தருகிறோம், இலவச பஸ் கொடுக்கிறோம். 1000 ரூபாயும் வேண்டாம், இலவசமும் வேண்டாம். உயிரை பாதுகாத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல அரசு மீண்டும் தமிழகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் மறுபடியும் தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இன்னும் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். இதையெல்லாம் நான் எழுதி வைத்தோ அல்லது எழுதி பார்த்தோ அல்லது நோட்ஸ் பார்த்தெல்லாம் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் பாதிக்கப்பட்டதனால் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் 2 தொலைக்காட்சிகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் என்னுடைய மக்களுக்கு, சமூகத்துக்கு இழைக்கப்பட்டதான அநீதியை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு பணம் தேவையா, பாதுகாப்பு தேவையா? நம்முடைய பிள்ளைகள் காலை பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்றால் வீடு திரும்பி வருவது வரைக்கும் எல்லாருக்கும் பயங்கர பயமா இருக்குது, என் பிள்ளை எங்கே போய்விட்டால் என்று. இன்றைக்கு எல்லா இடத்திலும் கடந்த 3 மாதத்துக்கு முன்பதாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலே ஒரு பெண்களுக்கான மதுபான விடுதியிலே வாலிப பெண் பிள்ளைகள் குடித்து நடுரோட்டில் சண்டை போட்ட சம்பவம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்தது. இந்த நிலைமை நமக்கு தேவையா? நம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு மது அருந்தி விட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய பெண்களுக்கான மதுபான விடுதியை இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு மது ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கேட்டால் மதுவால் தமிழகத்தை நாங்கள் வளர்க்கிறோம் என்கிறார்கள். எத்தனை 1000 லட்சம் கோடிகள் இன்றைக்கு கடன். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்களே தவிர எந்த திட்டமும் மக்களுக்கான திட்டங்கள் பாதுகாப்பாக இல்லை என்று சொல்வதை நான் உண்மையிலே நான் பதிவு செய்கிறேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒட்டுமொத்ததான சிறுபான்மை மக்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் நான் சொன்ன காரியம் இல்லாமல் எத்தனையோ காரியத்தில் நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கிறது. இன்னும் தேவாலயங்களுக்கு தேவையான அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமை தொடர்ந்து கொண்டே போக வேண்டும் என்றால் நிச்சயம் நம்முடைய நிலைமை, நம்முடைய பிள்ளைகள், கல்வி எல்லாவற்றிலும் பாதித்து விடுவார்கள். ஆகையால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் சென்று இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும் என்றால் அது நம்முடைய ஆர்ச் பிஷப் டாக்டர் VS ஐசக் ஐயா அவர்களை ஒருமனதாக நாம் தேர்ந்தெடுத்து அவர் நிச்சயமாக நமக்காக உள்ளே சட்டமன்றத்தில் சென்று பேசுவார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் குரல் கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு கிறிஸ்துவருடைய குரல் அங்கே வலிமையாக ஒலிக்கும். இன்றைக்கு கிறிஸ்துவருடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முள் இருக்கிறவர், நம்முடைய பிரதிநிதியாக ஒருவர் போக வேண்டும். இன்றைக்கு எல்லாம் ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கு தேர்தலை புறக்கணித்த காலங்கள் போய்விட்டது. இன்றைக்கு தேர்தல் அவசியம் என்றதான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகையால் என் அன்பு சிறுபான்மை சொந்தங்களே, தயவு செய்து தமிழகத்தில் எதிர்காலத்தில் 2020 அப்துல் கலாம் சொன்னார் இந்தியா வல்லரசு நாடாகும் என்று சொன்னார். 2026 ஆகிவிட்டது. நம்முடைய நாடு போதைக்கு அடிமையாகியுள்ள நாடாய் மாறிவிட்டது. எங்க பார்த்தாலும் யோசித்து பாருங்க.
ஒரு ஏர்போர்ட்ல போனா அங்க ஒரு பிள்ளை கற்பழிக்கப்படுகிறார், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போனா அங்க கற்பழிக்கப்படுகிறார். எங்க பார்த்தாலும் ஒரு 80 வயது பாட்டி வாக்கிங் போனாங்க, வாக்கிங் போக கூட பாட்டிக்கு உரிமை கிடையாது. ஒரு 3 வயது பிள்ளை ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்தது. யோசித்து பாருங்கள், இதையெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதையெல்லாம் மாற வேண்டும். நமக்கு தேவை பணம் இல்லை, அவங்க கொடுக்கிற சலுகை அல்ல. பணம் கொடுத்தா நல்லா வாங்கிக்கோங்க, உங்க பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க, வேற யார் பணத்தையும் அவங்க கொடுக்கல. பணம் வாங்கிக்கோங்க, ஆனால் நிச்சயமாக இரட்டலைக்கு வாக்களியுங்கள். அந்த இரட்டலை மீண்டும் மலரும் என்று சொன்னால், அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு மகத்தான ஆட்சியை செய்தார்களோ அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும். அந்த தமிழக அமைச்சரவையில, அந்த தமிழக சட்டமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதியாக டாக்டர் ஐசக் ஐயா அவரை கர்த்தர் உள்ளே கொண்டு போய் நம்முடைய பிள்ளையாக அவர் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருக்கு அருமையான அம்மா அவர்கள் சொன்னது போல எல்லாம் இருக்கிறது. அவருடைய கல்வி நிறுவனங்கள் போதும், அவர் சம்பாத்தியம் போதும், அவர் பிள்ளைகள் எல்லாம் படித்து விட்டார்கள். அவர் இப்படி வந்து உண்மையிலே இப்படி சாலையில வந்து அமர்ந்து நிற்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆனால் சிறுபான்மை மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது பிள்ளைகளுக்காக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இன்றைக்கு நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அடிமையாய் போகவில்லை, நம்முடைய உரிமைக்காக வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் திமுகவில் அடிமையாய் போய் நம்ம எல்லாம் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக பொது இடமா இருக்கு, நான் அதிகமாக பேச நான் விரும்பவில்லை. ஆகையால் தயவு செய்து கிறிஸ்துவ சொந்தங்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் சிந்தித்து, நான் சொன்ன காரியத்தெல்லாம் மீண்டும் நீங்கள் நன்றாக யோசித்து, உங்களுக்கு பணம் வேணுமா பாதுகாப்பு வேணுமா அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது நாளை உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்க கூடாது என்று சொன்னால், நீங்கள் சரியான ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலர செய்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ தேவாலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாய் தமிழ்நாட்டில் கல்லறைக்கு இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கு தேவாலயம் புறமைப்பதற்கு நிதி கொடுக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை ஏமாற்றி இன்றைக்கு மக்களிடத்தில் ஓட்டு பெற்று 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வெறும் 3% ஓட்டு தான் வித்தியாசம். அதிகமாக கூட வித்தியாசம் கிடையாது. ஒரு 3% ஓட்டுல தான் 10 ஆண்டுகள் கழித்து ஏறத்தாழ 75 சீட்டு 75 சட்டமன்ற உறுப்பினரோட பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே 2026 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். 2021 பாரத பிரதமர் ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக மத்தியிலே அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறார். 15 ஆண்டுகள் குஜராத்தில் அவர் முதல் மந்திரியாக இருந்தார். இன்றைக்கு ஏறத்தாழ 8960 நாட்கள் ஒருவர் அரசாங்க பொறுப்புல விடுமுறை இல்லாமல் இருக்கிறார் என்றால் அது பாரத பிரதமர் தான். அப்படிப்பட்ட ஒரு உரிய பொறுப்புல அவர் இருந்திருக்கிறார். அவர் மக்களுக்காக இரவும் பகலும் அவர் தேவையான, என்றைக்குமே ஒரு அரசு மத்திய அரசோடு மாநில அரசு இணக்கமா இருந்தால் நிதியை கொண்டு வர முடியும். எப்படி 4 ஆண்டுகள்ல 11 மருத்துவக் கல்லூரி வந்தது, 5 ஆண்டுகள்ல ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முடியவில்லையே. யோசித்து பாருங்கள். நாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தனக்குண்டானதான அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர மத்திய அரசாங்கத்துக்கு தேவையான இணக்கமான உறவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயம் கொண்டு வரும். தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா நிதிகள் வரும், சாலைகள் சீரமைக்கப்படும், பள்ளிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும். மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நிதிகளையும் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்டு பெற்று தமிழக மக்களை நிச்சயமாக வாழ வைப்பதற்கு அவர் பல்வேறு தேர்தல் வாக்குறுதி, உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்குவதற்கு ஆட்சி அமைந்தவுடனே 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 297 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கெல்லாம் இலவசமாக வெயில் காலத்துல அவங்க 2000 பணம் கொடுத்தாங்க, அவர் 10,000 ரூபாய்க்கு மேல ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னதை செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கு ஒரு நல்ல திறனுள்ள ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக அவர் நிரூபித்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார். இந்த முறை தேர்தல் 4 முனை போட்டி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் சற்று சிந்தித்து சரியா யோசித்து நல்ல நிதானத்தோடு கூட நீங்கள் எதிர்காலம் அடுத்த 5 ஆண்டு
நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு வரவில்லை, நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு போகவில்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் இன்று கேள்விக்குறியா இருக்கிறது. உங்க கையில இருக்கிறது. நாளைய இன்றைய சிறுவருடைய நிலைமை, நாளைக்கு அவர்கள் எப்படி வர வேண்டும் என்பதை உங்களுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் சீரார்களுடைய சிறைச்சாலை அதிகமாகிவிட்டது. யோசித்து பாருங்கள், 17 வயசுக்குள்ள குற்றம் புரியக்கூடிய பிள்ளைகள் அதிகமாகிவிட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் நீங்கள் பரிசீலித்து, இதையெல்லாம் பரிசீலனை செய்து மீண்டும் மகத்தான ஆட்சி மே மாதம் தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் முழு ஆதரவை அன்பு ஐயா ஐசக் ஐயா அவர்கள் வந்திருக்கிற, அவரே கடந்த 5 ஆண்டுகளாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக, அவருடைய கல்வி நிறுவனத்திற்காக அவர் இருந்தார். ஆனால் அவர் தெரிந்து கொண்டார், இவர்களால ஒன்றும் நடக்காது என்று சொல்லிதான் இன்றைக்கு அவர் சரியான ஒரு முடிவெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தலைவர் எடுத்த முடிவு சரியானதனால் நாங்களும் இன்றைக்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாக அவருக்கு எங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாகவே அவர் நம்முடைய சட்டமன்றத்தில் கட்டாயம் சென்று நமக்கு குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. ஹலோ. ஏற்றமெல்லாம் பெற வேண்டும் என்னருமை சமுதாயம். ஏற்றமெல்லாம் பெற வேண்டும் என்னருமை சமுதாயம். மாற்றம் ஒன்றை காண வேண்டும் என்னருமை தமிழகம். மாற்றம் ஒன்றை காண வேண்டும் என்னருமை தமிழகம். காற்றனை விரைவோம் களப்பணியாற்ற, காற்றனை விரைவோம் களப்பணியாற்ற, ஏழைகளுக்கானதாய், வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கானதாய், கிறிஸ்துவ மக்களுக்கானதாய் வரலாற்றை மாற்ற, அனைத்து தலித் மக்களுக்கும் உரிமையானதாய் வரலாற்றை மாற்ற புறப்படுவோம் போர்ப்படை தளபதிகளாக. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்கிற அரசியல் பயணத்தில் புறப்படுவோம் போர்ப்படை தளபதிகளாக. இன்றைக்கு அரக்கோணம், காஞ்சிபுரம், ஷோலிங்கர், திருத்தணி, சேலம், தேனி, தாம்பரம், ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர், ராயபுரம் போன்ற பகுதிகளில், விழுப்புரம் உள்பட பல்வேறு இடங்களில் இது போன்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்களை, கிறிஸ்துவ மக்களை வைத்து பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக நடத்தி வருகிறோம். இதற்கு முன்பு பெரிய மாநாடுகள் மதுரையில், தேனியில், காஞ்சிபுரத்தில், தற்போது அரக்கோணத்தில் 10,000க்கும் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கண்டன ஆர்ப்பாட்டங்களை புழல் என்ற இடத்திலேயும் மற்றும் பல்வேறு இடங்களிலேயும் தமிழகம் முழுவதும் நடத்தினோம். எதற்காக என்றால், முதல் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கட்சி தேவை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி உருவாக்கியது ஐசக் ஐயா தான். நமக்கெல்லாம் ஒரு கட்சி தேவை என்கிற உணர்வை ஊட்டின. நாம் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இவங்க ஜெபம் பண்ணத்தான் லாக்கி, அல்லையிலே தான் சொல்லுவாங்க, ஜெபம் தான் பண்ணுவாங்க என்று நம்ம எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்த காலங்களை மாற்றி உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக, அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு தமிழகம் முழுவதும் வலம் வந்தேன். ஆனால் கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட போது கத்தோலிக்க கிறிஸ்துவம் கூட
இறங்கி போராடவில்லை. ஆனால் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி அவர்களுக்காக ரோடு ரோடாக வீதி வீதியாக போராடினது. இந்த கன்னியாகுமரியை கற்பழிக்கப்பட்ட போது இந்திய தேசியத்தில் ஆண்டு கொண்டிருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். அப்பொழுது கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட போது நாங்கள் ஊரெல்லாம் போராடினோம். அதன் பிறகு சபைகள் எல்லாம் போராடியது. ஆனால் எந்த நடவடிக்கை தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது? சோனியா காந்தி தலைமையில் இருந்த அந்த தேசிய காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றால் ஒன்றுமில்லை, ஜீரோ. ஒரிசாவிலே அயல்நாட்டு பாதிரியாரும் அவருடைய குழந்தைகளும் வேனிலே கொல்லப்பட்ட போது நாங்கள் தேசமே இறங்கி போராடினது, நாங்களும் போராடினோம். ஆனால் அந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது, அவர்கள் சோனியா காந்தி தலைமையிலான ஆட்சி இருந்தது. அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஒன்றுமே இல்லை. தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சுதந்திரம் பெற்றதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பாதிரியார் எல்லாம் டெல்லிக்கு போகிறார்கள், அடி வாங்குகிறார்கள், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரை ஏற்று அவர்களை பட்டியல் சேர்த்ததா? இல்லை. இப்படி இருக்கும்போது கிறிஸ்துவ மக்களுக்காக நாங்கள் அரண், கிறிஸ்துவ மக்களுக்காக நாங்கள் துணை நிற்கிறோம், சிறுபான்மை மக்களுக்காக துணை நிற்கிறோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாய்மாலமான வார்த்தைகள். நான் 30 வருடங்களுக்கு முன்பதாக நான் வழக்கு தொடர்ந்தேன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு. அதன் பிறகு எனக்கு தமிழகத்தில் கிடைக்கல. ஆனால் மத்திய அரசில் அவர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதுதான் இந்திய தேசம் முழுவதும் முதலாவது தமிழகத்தில் முதலாவது கிறிஸ்டியன் ஆசிரியர் பயிற்சி என்ற நிறுவனத்தை கொடுத்தவர் வாஜ்பாய் அரசாங்கம் தான். வாஜ்பாய் அரசாங்கம் கொடுத்தது. அதன் பிறகு கல்லூரியை கொடுத்தது வாஜ்பாய் அரசு தான் கொடுத்தது. ஆனா என்ன சொல்றாங்க? அது சிறுபான்மை மக்களை அவங்க ஒடுக்குறாங்க, கெடுக்கிறாங்க, அழிக்கிறாங்க. யார் யார் சொன்னது? நான் கல்வி நிறுவன தலைவர். நீ கொடுக்கிறதுக்கு முன்னமே மத்திய அரசு கொடுக்கிறது, மாநில அரசு தான் தடை செய்தது. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் அம்மையார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் அவர்கள் தான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாரையும் வாழ வைத்தார்கள். ஆசிரியர் படிப்பதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கல்லூரி கொடுத்தார்கள் என்றால் அது முதற்படியாக வாஜ்பாய் அரசும் தமிழகத்தினுடைய அம்மையார் ஜெயலலிதா அரசும் தான் இதை செய்தது. அதன் பிறகு இந்த ஆசிரியர் கல்லூரிகளை மூட வேண்டும் என்று திமுக அரசு அப்பொழுது தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த பயிற்சி நிறுவனங்களை மூட வேண்டும் என்று அவர் ஜீவோ போட்டார். அந்த ஜீவோய அசோசியேஷன்ல போராடி வழக்கு தொடர்ந்தவன், முதல் கையெழுத்து போட்டவன் நான் தான். கையெழுத்து போட்டு அவர்கள் கொடுத்த ஜீவோவுக்கு ஸ்டே வாங்கி கல்லூரிகளை கொண்டு வந்தது யார் என்றால் நான் தான். இதற்கு எங்களுடைய அசோசியேஷன்ல முதன்மையா இருந்து செய்தேன். என்ன செஞ்சாங்க? மூட வைத்தாங்க. அதாவது மூடு விழா நடப்பதற்கு அவர்கள் காரணம். இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு அரண் என்று சொல்கிறார்களே, 4 வருடமாய், இது 5வது வருடமாய் போராடி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ மக்களுக்கு, திருச்சபை போதகர்களுக்கு ஒரு போதகர் வாரியம், உபதேசர் வாரம் என்று உருவாக்கி கொடுப்பதற்கு நான் தான் துணையா இருந்தேன். மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவரோடு கூட நான் பயணித்தேன். ஆனால் இன்றைக்கு உலமாக்களுக்கு எல்லாம் 5,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவ போதகர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்களா? ஆனால் கிறிஸ்துவ மக்களுக்கு நான் அரண் என்று சொல்லுகிறார்கள். நான் இதைத்தானே கேட்டேன். மாநில அரசிலே நான் இதை கேட்டேன். முதல்வர் அவர்களை கிட்டத்தட்ட 7 முறை நான் சந்தித்திருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நேரடியாய் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒன்று செய்தீர்களா? சும்மா வாரி அமைச்சிங்க, ஒருத்தரை தலைவராக போட்டிங்க, எனக்கு தலைவராக வர வேண்டியதை கீழே விசிறி போட்டிங்க, குடிகாரனை ஒருத்தர்
ஒருத்தனை என்ன பண்ணிட்டீங்க ஏற்றி உக்காந்து என்னைக்கோ இருதராஜ் என்ற என்ன பண்ண அவன் சொல் பேச்சு கேட்டு அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற பிஏவை தூக்கி துணைத் தலைவரா போறீங்க. தமிழகத்தின் போதகர்களுக்கு துணைத் தலைவரா போட வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமா இருக்கணும், அவன் ஒரு பேராயரா இருக்கணும், அவன் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய ஊழியம் செய்யறா இருக்கணும். இப்படி பட்டவனை உபத்தலைவராய் போட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தார்களே, என்ன செய்தீர்கள்? காடு குத்தீர்களே, அந்த காடுகளுக்கு என்ன பலன் கிடைத்தது? இதை நான் கேட்க மாட்டேனா? நாடு முழுவதும் நான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட 1000 மிஷின்ல கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு மஸ்தான் அவர்கள் 2500 மிஷினை கொண்டு வந்து கொடுக்க முயற்சித்தார். ஒரே ஒரு மிஷினை தான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தீங்க. மீதி 2450 மிஷின் எங்க போனது? சிறுபான்மை நிதி 3380 கோடி ரூபாய் மத்திய அரசு இங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மாநில அரசு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 400 கோடி கொடுக்கப்பட்டது. அதிலே வெறும் 10 கோடி மாத்திரம் அங்கு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய பெர்னாண்டஸ் என்ன பண்ணாரு? 10 கோடி கொடுத்து மீதி எங்க எடுத்து முன்னான்னு தெரியல. 2900 கோடி ரூபாய் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்படல. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படல. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தலித் பிள்ளைகளை படிப்பதற்காக 16000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருந்தது. அந்த நிதியை படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? 4 பேருக்கு 5 பேருக்கு பிள்ளைங்களுக்கே போட்ட அவன் என்ன பண்ணான்? எடுத்து மாட்டான். அப்பங்கார எடுத்து மாட்டான். எவனுக்கு போட்டான்னு தெரியும். பிள்ளைகளுடைய படிப்புகள்லாம் போயாச்சு. 1000 2000 கொடுக்குறீங்களே, அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நாள் முதல் தள்முதல் என்ற திட்டத்தில் கொடுக்கிற 1000 ரூபாய் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான், போதை மாத்திரை அடிச்சிட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான். அரக்கோணத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாக 4700 கஞ்சா மாத்திரை, அதாவது போதை மாத்திரைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 4 லட்சம் மாத்திரை சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போது என்றால் 4 லட்சம் பேர் இதை சாப்பிட்டு இன்றைக்கு மாணவர்கள் அழிந்து போயிருக்கார்கள். இந்த கஞ்சாவினாலும் இந்த போதை மாத்திரைனாலும் பிள்ளைகள் கல்வி இழந்தார்கள், தரணை இழந்தார்கள், தகுதி இழந்தார்கள். கஞ்சா அடித்து விட்டு வடாந்தியாக்காரனை திருத்தல போட்டு துணு துண்டா அடிச்சு வெட்ட ஆரம்பிக்கிறான். பல்வேறு இடங்களில் படிக்கிற பொண்ணை எடுத்து போயிட்டு அங்கே கற்பழிக்கிறான், கொலை செய்கிறான். தினம் தினம் கொலை, தினம் தினம் கற்பழிப்பு, சிறு குழந்தைகள் கூட பாலியல் கற்பழிப்பு நடக்கிறது. ஆகினால் இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? ஆனால் கிறிஸ்துவ மக்களுக்கு அரண், கிறிஸ்துவ மக்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அதாவது அது மதவாத கட்சி, மதவாத கட்சி கூட. இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. இப்படியே இந்த மதத்தை தூண்டி 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 இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி இன்றைக்கு இந்தியாவையே 3 மதங்களை சேர்ந்தவர்களை வேறுபடுத்தி கலவரம் உருவாகிற நிலைக்கு மாறிவிட்டது. இந்துக்களை பார்த்தா முஸ்லீம் மறைக்கிறது, முஸ்லீம் பார்த்தா கிறிஸ்துவம் மறைக்கிறது, கிறிஸ்துவம் பார்த்தா இந்துக்களை மறைக்கிறது. இப்படி 3 ஆங்கில அப்படியே ஆட விட்டு பார்க்கறாங்க. ஏன்னா ஒருவருக்கொருவர் ஒன்று சேராதபடி. இங்கிற ஒரு ஜவுளி கடை இருக்கு, அதோ ஒரு அங்கே ஓட்டல் இருக்கு. இந்த ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கிறவன் யாரு? கிறிஸ்தவன். ஒரு இந்து ஜவுளி கடை தான். அங்கே போய் கிறிஸ்தவன் துணி எடுக்கலையா? அங்கே போய் முஸ்லீம் துணி எடுக்கலையா? அங்கே ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் கிறிஸ்தவன் ஹோட்டலில் சாப்பிடலையா? முஸ்லீம் ஹோட்டலில் சாப்பிடலையா? சாப்பிட்றதுக்கு, அப்புறமா துணி எடுக்கிறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, பிரயாணம் பண்ணுறதுக்கெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ சண்டையா போட்டுங்கிறாங்க. ஏன் இந்த பிரிவினைவாதத்தை துவைக்க விட்டுட்டு எங்களை எல்லாம் அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். எங்களை அடிமைப்படுத்தி என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்தவம் ஓட்டு போட்டுருவாங்க, என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்தவம் ஓட்டு போட்டுருவாங்க. நாங்கள் ஜெயிச்சு நீங்கள் இருந்தலாம், நீங்கள் இருங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை அடிமைப்படுத்தாதீங்க. என்றைக்கு நாங்கள் மேலே வர்றது? சட்டமன்றத்தில் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் எப்படி போராடுறது? இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்றது வந்து உங்கள் கட்சியில் ஒரு கிறிஸ்தவனை போட்டால் உங்களுக்கு தான் வேலை செய்வான். ஆனால் கிறிஸ்துவ அமைப்புக்கு, கிறிஸ்துவ கட்சிக்கு அவர்கள் சீட்டு கொடுத்தால்தான் சட்டமன்றத்தில் அவர்களுக்காக போராட முடியும். எத்தனை பேர் இப்ப தேர்தல் ஆரம்பித்த பிறகு நாங்க பார்க்கலையா? அங்க பாட்டாளி கட்சியினுடைய அங்க அதாவது எம்பிசியினுடைய ஒரு தலைவர் இன்றைக்கு
அங்கே என்ன சீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்? திரு வேல்முருகன் அவர்கள் படுகிற பாடை நாங்க பார்க்கலையா? தலித் மக்களுடைய தலைவர் என்று சொல்லுகிறவர் அவர் சீட்டுக்காக படுகிற பாடுகளை நாங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். அவர்களை ஓட விட்டு ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அதிகம் ஏற்று கொடுக்காமல் அலைய விடுகிற காட்சி நாங்கள் பார்க்கவில்லையா? நாங்களும் ஏன் உங்ககிட்ட வந்து அலையணும்? கை நீட்டு அலையணும். எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல ஆட்சி வரணும், நல்ல நிலைமைகள் வரணும். கல்வி நிறுவனங்கள் 5000 கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்களுக்கு மாணவருடைய கல்வி உதவித்தொகை போடுவதனால் அவர்கள் கல்லூரிகளில் இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து முன்னேற்றினார்கள். இன்றைக்கு அந்த கல்வியின் உதவித்தொகை போடாமல் நிறுத்திவிட்டதினால், மாணவர்களுக்கு ஒரு சிலர் போட்டு கண் துடைப்பு செய்கிறதினால் இன்றைக்கு 5000 கல்லூரிகள் விழுந்து போய் நிற்கிறது, மூடப்படுகிற நிலைமை இருக்கிறது. தொழிலதிபர்கள் எல்லாம் சிறு தொழிலிருந்து பெருதொழிலிருந்து கல்வி நிறுவன தலைவர்களிலிருந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்திற்கு. அடுத்த 5 ஆண்டு நிலைமை என்ன? அடுத்த 5 ஆண்டு என்ன நிலைமை? அந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கு அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி, ஜீசஸ் சினாட் மற்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்ற போர்வையில் நாங்கள் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் பம்மத குளத்தில் அங்கே ஃபுட்பால் கிரவுண்டில் 10,000க்கு மேற்பட்டோரை பெரிய மாநாடு நடத்தி ஒரு அதிர்வை உருவாக்கத்தான் முயற்சி எடுத்தோம். தேர்தல் வந்துவிட்டது. அங்கு கூடக்கூடாது, இங்கு கூடக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, போட்டோ வைக்கக்கூடாது, எதுவும் வைக்கக்கூடாதுன்னு தேர்தல் நடத்தி வைக்க வேண்டியதெல்லாம் வச்ச முற்று பிறகு வைக்க ஆரம்பிச்சிருவான். இல்லை ஊழல் என்று மாறிப்படும். ஆகினால அந்த மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஆட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகினால் இதுவரைக்கும் பயணித்தது போதும், இதுவரைக்கும் நாங்கள் போராடினது போதும், நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றாத போதும். கிறிஸ்துவ மக்கள் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டேனே, உருவாக்கி கொடுத்தீர்களா? நிதிகளை ஒதுக்கி கொடுத்தீர்களா? உபதேசர் வாரியத்திற்கு அதற்கு நிதிகளை ஒதுக்கி கொடுத்தீர்களா? சிறுபான்மை ஆணையம் என்று வைத்தீர்களே, அவர் நையாண்டி தர்பார் பண்ணுகிற ஒரு ஒன்று ஒருத்திருக்கார். ஒவ்வொரு கூட்டத்திலும் நையாண்டி தர்பார் ஆக்ட் பண்ணுவார். இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இவர் சினிமா நடிகர் மாதிரி விஜய் கூட கேட்டா, அதுக்கு மேல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணுவார். ஆனா அங்க என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. கல்லறைக்கு இடம் கொடுத்தீர்களா? கல்வி நிறுவனம் துவக்கத்திற்கு இடம் கொடுத்தீர்களா? இல்ல அரசு பள்ளிகள் தான் கொடுத்தீர்களா? இங்கு கல்வி தரம் உயர்ந்து விட்டது சொன்னீங்களே, எங்க உயர்ந்து விட்டது? கிறிஸ்தவ மக்கள் உயர்ந்து விட்டார்கள், எங்க உயர்ந்து விட்டார்கள்? என்ன இடஒதுக்கீடு கேட்டு கொடுத்தீர்கள்? கிறிஸ்தவர்களாக வளர்ந்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்கிறோம், காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லை. நான் எடுத்து போய் மனு கொடுக்கிறேன், ஒரு கத்திரிக்காவது பார்க்கலாம் என்ற வார்த்தை கூட இந்த நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில பார்க்கலாம் என்ற வார்த்தை கூட இல்லை. ஆகினால அதாவது அவர்களுக்கு என்னென்ன, இவர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டா அவர்கள் ஐசகையா போறாரு கொடுத்துட்டாரு, ஆனா ஐசகையா பெரிய ஆளாயிடுவாரு, ஆனா கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போட்டாங்களா எனக்கு ஓட்டு கிடைக்காது. நீ சிறுபான்மை கட்சி என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் சிறுபான்மை மக்கள் நான் பிரித்தார், நான் சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை கட்சி, நான் பெரும்பான்மை மக்களை கொண்டிருக்கிற கட்சி. புரிதா உங்களுக்கு? சிறுபான்மை மக்களை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சியாக சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை மக்களை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி தான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி. தமிழ்நாடு அசைக்க முடியும். 230 நாளும் ஒரு அசைக்கிடுவேன். ஏற்கனவே அசைக்கிட்டு தான் வந்த அரக்கோணத்தில் கூட்டமே அடங்காம 10,000க்கு மேற்பட்டோர் இல்லை. நான் நினைச்சேன்னா தாவேக்கா விஜய் கூடுறாண்டிங்களே, அதை விட காட்ட என்னால் முடியும். ஆகினால் அது வெறும் கூட்டம் தான், ஆனால் அது விசுல் கூட்டம் தான். ஆனால் இங்கு வந்து கூடியிருக்கிற கூட்டம் உண்மையானவர்கள். காரணம் என்ன? எங்களுக்கு உரிமைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய உரிமைக்காக தான் வந்திருக்கிறோம். இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். தலித் கிறிஸ்தவ எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும் சொல்லிங்கிறீங்களே, அங்கேயும் சேர்க்கல இங்கேயும் சேர்க்கல. ஏன் மாநில அரசு வந்து நீங்க எத்தனையோ சட்டத்தை ஏற்றுறீங்க, சட்டத்துக்கு கையெழுத்து போடல கவர்னர், கோர்ட்டுக்கு போறீங்க, கோர்ட்டிலிருந்து போனவருக்கு இப்போ கவர்னர் போனும்போது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு ஓடினாரு. ஆனா ஏன் தலித் கிறிஸ்தவ எஸ்சி பட்டியலில் சேர்க்கலாம் என்று தமிழகத்தில் 110 விதிப்படி ஏன் சட்ட திருத்தம் செய்யக்கூடாது? செய்தாயா? செய்யலையே. ஒரு இடஒதுக்கீடை நீ உருவாக்கி கொடுக்க கூடாதா? 10.5 கேட்கிறேன்னு ரோடெல்லாம் போறேன்னு காது ஒன்று கேட்கலையா? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர மாதிரி செவிட்டுக்காத மாதிரி இருக்கிறிய நீ ஒரு அரசான் கேட்கிற இல்ல? 10.5% இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டு எனக்கா கேட்கிறேன், எனக்கு கூட
ஐசக் ஐயா நீட்டி ஒரு ரூபாய் கூட கை வாங்க மாட்டாருன்னு தமிழகத்துக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். மக்களுக்காக, கிறிஸ்துவ மக்களுக்காக, தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு அவர் இடஒதுக்கீடு கொடுத்தியா? கொடுக்கலையே. உயர்த்தி கொடுத்தியா? கொடுக்கலையே. அந்த டிஐசி மாவட்ட தொழில் மையத்தின் மூலமா கிறிஸ்துவ மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் மற்ற வேலை வாய்ப்பு கொடுக்கிற மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு கடன் கொடுத்தியா? கொடுக்கலையே. எந்த நிறுவனத்தில் உங்களுடைய நிதி போச்சு? எந்த ஜனங்களுக்கு அதன் பயன் பெற்றுச்சு? ஒன்னே ஒன்று பயன்பெறான், மகளிர் கொடுத்த. யார் காசு கொடுத்த? தலித் மக்களுடைய நிதியும் சிறுபான்மை மக்கள் நிதி எடுத்து போய் கொடுத்துட்ட. நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த மக்களை நடு ரோட்டில் பரிதாபிக்க வைக்கிற இந்த வார்த்தையை நான் 20 போராட்டங்களிலும் 2 மாநாடுகளிலும் உரைத்து பார்த்தேன், காதில் விடவில்லை. இன்றைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அரசு கொடுத்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் உரிமைக்காக. உங்க அப்பா வீட்டு சொத்தை நான் கேட்கல, உங்க வீட்டு பணத்தை நான் கேட்கல. மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு செய்கிற நீங்கள் எங்களுக்கு அதை ஏன் திருப்பி கொடுக்கவில்லை? எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட நிதிகளை ஏன் கொடுக்கவில்லை? ஆகினால 10.5% இடஒதுக்கீடு கிடைத்திருந்தால் கிறிஸ்தவ மக்களுக்கு 234 தொகுதியில 25 கிறிஸ்தவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்கு இல்லையா? 25 கலெக்டர் உருவாயிருப்பான், 1000 தாசில்தார் உருவாயிருப்பான், 1000 எஸ்ஐ உருவாயிருப்பான். இன்றைக்கு எங்க ஜனங்களுக்கு ஒரு இடத்துல கூட வேலைக்கு போயில, நடு ரோட்ல நிக்கிறோமே. மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லாமல் இருந்தால் எப்படி? போராடத்தானே வந்திருக்கிறோம். நாங்க என்ன கேட்டோம்? எங்களுக்கு சீட்டு கொடு, நோட்டு கொடு கேட்டோம். உரிமையை கேட்டோம், இடஒதுக்கீடை கேட்டோம். பட்டியல உடனே ஒரு சட்டமன்றத்தில் வந்துட்டு நாங்கள் லெட்டர் எழுதுறோம், தலித் கிறிஸ்துவ லெட்டர் எழுதுறோம். அந்த லெட்டர் வந்து மத்திய அரசு சுருட்டுப்புன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டார். அங்க போய் போட்டு நிச்சு, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நீ ஏன் சட்டத்தை ஏற்றவில்லை? ஏற்றிருக்கலாம் இல்லையா? உண்மையாகவே ஏற்றிருக்கலாம் இல்லையா? எத்தனை பெந்தோகோஸ்த திருச்சபைகளுக்கு புனரமைப்பு நிதி கொடுத்த? எத்தனை பெந்தோகோஸ்த திருச்சபையில் திருச்சபை சார்ந்தவர்களுக்கு நிலங்கள் இல்லாதவர்கள் பட்டா கொடுத்தியா? பஞ்சம நிலத்தில் 12 லட்சம் ஏக்கர்ல 2 லட்சம் ஏக்கர் காணா பணமா போகுது. 10 லட்சம் ஏக்கர் எங்கிருந்து தெரியல. 5 லட்சம் ஏக்கர் ஏன் கிறிஸ்துவ மக்களுக்கு? டிப்ரெஸ்டு பீப்புள் தானே. தலித் மக்களுக்கு 5 லட்சமும் கிறிஸ்துவ மக்களுக்கு 5 லட்சமும் ஏன் கொடுக்கவில்லை? எல்லாம் மற்றவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் கூட எல்லா நிலத்தை கண்டுபிடிக்கவே உண்டால முடியாது. காரணம், உயர் ஜாதியினர் வளர்ந்தவர்கள் அந்த நிலங்களை கைப்பற்றி வச்சிருக்காங்க. 1 சென்ட் கூட கிடையில. ஆனா 1 சென்ட் நிலத்துக்கு போய் சர்ச்சை கட்டானா முதல்ல அடி என்று சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களை விட அரண்யங்களுக்கு இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் நிறைய ஆலயங்களை இடித்தார்கள். நிறைய கலவரங்களும் நடந்தது. எங்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்கள்? எங்கு எங்களுக்கு பாதுகாப்புக்குரிய சட்டங்களை இயற்றினீர்கள்? காவல்துறையில் பெண்களுக்கு காவல் அதிகாரி போட்டீர்கள், மற்றது எல்லாரும் காவல் அதிகாரி போட்டீர்கள். கிறிஸ்துவ மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு காவல் அதிகாரி போட்டீர்களா? தாக்கப்பட்டது எத்தனை வழக்குகள் என்று கேட்டுக்கொண்டீர்களா? ஆனால் ஒன்றா என்ன சொல்லிருங்க, நாங்கள்லாம் போய் பீகாரில் இருக்கிறோம், நாங்கள்லாம் வந்து அண்ணாண்ட பக்கம் இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறோம், தமிழகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று என்ன சொல்ல, மதவாதம். எங்க மதவாதம்? என்ன மதவாதம்? எங்களை யார் வந்து அடிச்சுட்டாங்க, நீ வந்து தடுத்துட்ட? இல்லை, எங்களை யார் அடிச்சுட்டாங்க, நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க. நாங்கள் அதை வந்து பயப்படலையே, நாங்கள் வந்து அதை பெருசாக நினைக்கலையே. எங்களுக்கு வர உரிமைகளை, உடைமைகளை, இடஒதுக்கீடை கெடுத்திருக்கீங்க. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி இருக்கிறோம். காரணம், அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் வாழணும். இல்லை என்றால் இந்த 5 ஆண்டு சத்தது போல அடுத்த 5 ஆண்டும் சாக வேண்டிய நிலைமை வரும். மீண்டுமாக தெருவா ரோடோட நான் இப்படியே தான் கத்தின்னு இருக்கணும். எங்க ஜனங்களுக்காக, உரிமைக்காக, பாதுகாப்புக்காக, இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டு தான் இருக்கணும். ஆகினால தான் மாற்று வரணும். அது அவர் அம்மாவினுடைய ஆட்சினா அம்மாவோட தான் வாங்கினேன், அம்மா கூட தான் பயணிச்சேன். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அம்மா கூட இருந்தார், விசுவாசின். அவங்க இருக்கும்போது தான் கல்லூரிகள் எல்லாம் கொடுத்து வந்தாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆகினால நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பிஎட் கல்லூரிகள், பெரும்பான்மை கல்லூரிகள், இன்றைக்கு டீச்சர் ட்ரைனிங் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், தொழிற்கல்லூரிகள் எல்லாம் வாங்கினாங்க. இவங்க பீரியடில் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க அவருடைய பீரியடில் தான்
மருத்துவக் கல்லூரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்தது. மாவட்டம் கள்ளக்குறிச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களை பிரித்து கொடுத்தார். அங்கே நிதிகளை மத்திய அரசு கொடுக்கிற நிதி கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கூட அவர் அந்த நிதியை கொஞ்சம் போட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தார். 60,000 கோடி வரைக்கும் கொடுத்தார். பிள்ளைகளுக்கு கொடுத்தார், கட்டிடங்களை கட்ட கொடுத்தார். நாங்க பார்க்கிறோமே, எம்ஜிஆர் கண்டி வரலன்னா கிராமங்கள் ஏது முன்னேற்றம்? எம்ஜிஆர் வந்த பிறகுதான் சாலை வசதி, அங்கே பஸ் வசதி, ஒருவளுக்கு மின்சாரம், கூட்டுறவு சங்கங்கள், கறவை மாடு லோன்கள், மற்ற வாகன லோன்கள், இவையெல்லாம் கொடுத்தவர் யாரு? மதிய உணவு திட்டத்தில் சிறப்பு திட்டம், மதிய உணவு மையங்கள் அந்தந்த பள்ளியில், சத்துணவு ஆசிரியர்கள் என பல்வேறு நிலையில உயர்த்தி கொடுத்தவர் யாருன்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய ஆட்சியில வருகின்ற ஆட்சி அடுத்தபடி வந்தவர்கள் அம்மையார், இரும்பு மனிதர், அம்மா ஒண்டி இங்க இல்லைன்றதுக்கா இன்னைக்கு ஆடுது, தமிழ்நாடு ஆடுது இல்லை. இரும்பு மங்கை இருந்தார்கள்னா நம்ம யாரும் அசத்து பார்க்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில நன்மைதான் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு சில இதுல எங்கெல்லாம் நடக்கலாம், ஆனால் இங்க என்ன கற்பழிப்பு நடக்குது, கொடூரம் நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சிறுபான்மை பணம், தலித் பணம், எம்பிசி ஓசி பணம் எல்லாம் சூறையாடப்படுது. அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் லஞ்சம், கல்லூரிக்கெல்லாம் லஞ்சம். நான் கல்லூரி கேட்டு போனா என்னது, 2 கோடி தரியா, 2 கோடி குத்தாத்தான், அது கூட அங்க போய் பாரு, 2 கோடி குட்டாத்தான் கிடைக்கும், கோடி குட்டாத்தான் கிடைக்கும், இல்லைன்னா தெரு கோடியில் விட்டுருவாங்க. இல்லை, இந்த கோடி குத்துல நம்மளால வாழ முடியாது. தெரு கோடிக்கு போனோம். உன்னுடைய அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்க போய் பாரு, கோடி தான் கேட்கறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கம்பெனிக்கு, ஒரு கல்லூரிக்கு, இப்படி பெரிய அளவில் லஞ்சம் பெருத்து போயிருக்கு. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அரசு பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இது உண்மை. ஆகினால இதெல்லாம் நாங்க இங்க மேடைக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. ஏன்னா கிறிஸ்துவங்களை நீங்க மதிக்கிறது இல்லை, தலித் மக்களையும் மதிக்கிறது இல்லை, பொதுமக்களையும் மதிக்கிறது இல்லை. ஆமா, எம்பிசியும் ஓட விட்டீங்க, தலித் மக்களையும் ஓட விட்டீங்க, கிறிஸ்துவ மக்களுடைய பிரதிநிதிகள் தலைவர் ஓட விட்டீங்க. நீங்க மட்டும் நீ என்னவோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த தியாகி மாதிரி வெள்ளக்காரனமா உனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டைய எழுதி குத்துட்டு போன மாதிரி நீங்களே உட்காந்துறீங்க. ஒரு சீட்டு கூட, ஒரே ஒரு பிரதிநிதி கூட உள்ள கொண்டு வர விரும்பல. ஆகினால மாற்ற வேணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு கிறிஸ்தவ மக்களுக்கு 10.5 வேணும். தலித் கிறிஸ்துவரை பட்டியலில் சேர்க்கணும். தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கணும். எம்பிசி மக்கள், அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி அவளுக்கு விதாச்சாரப்படி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் இந்த தகவலை தொடுத்திருக்கிறோம், அமைச்சர்களிடம் கொடுத்திருக்கிறோம், எல்லாருக்கும் பேச வச்சிருக்கிறோம். மாற்ற வேணும், மாற்றுவோம், மாற்றத்தை எதிர்பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் மாற்றம் எல்லாம் நடந்துடும், வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகினால பெண்களுக்கு கொடுக்கிற நிதிகள் நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் வசதியுள்ள பெண்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது பாதி பேருக்கு. அந்த பாதி பேருடைய அந்த வசதியுள்ளவருக்கு போகிற அந்த நிதிகளை எடுத்து மாணவர் படிக்கிறதுக்கு கொடுக்கலாம், பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அவர்கள் வேலைக்கு போவாங்க, இளைஞர்கள் வேலை இடஒதுக்கீடு கொடுத்தால் வேலைக்கு போவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் சீனியாரிட்டி முடிப்புள்ள கொடுத்தா இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போவாங்க? டெட் தேர்வு வைத்து, டிஆர்பி தேர்வு வைத்து அதில் வெற்றி பெறுவர்களுக்கு தான் எங்க தமிழ்நாட்டில் வேலைக்கு போறதை விட்டு காலையில் எழுந்தவன கோட் அடிக்கிறான். மீதி மாநிலத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்து ஓய்வுக்காக, ரெஸ்டுக்காக, உடல் வலிக்காக கோட் அடிக்கிறான். தமிழ்நாட்டில் காலையில் கோட்டை அடிக்கத்தே வேலையாக்குறான். காலையில் 7 மணிக்கு போய் டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கி சாப்பிடுறதே வேலையாக்குறான். எங்கன்னா பாத்தியா? இல்லை, நல்ல கடை பார்க்கதப்பா. எங்கே அதிக கூட்டம் இருக்குதுன்னா டாஸ்மார்க் தான் இருக்கும். இல்லை, ஆகினால கல்வி நிறுவனங்கள்ல அரகோணத்து பக்கத்தில் அங்கே இதுல நாகுவெட்டாண்ட ஒரு கல்வி நிறுவனம், அங்கே பொதுமக்கள் இருக்கிற இடத்துல டாஸ்மார்க் ஒரு பெரிய கலாட்டம்.
இன்னைக்கு ஒரு பள்ளி பிள்ளைய 11ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி பிள்ளைய 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைய ஆகினால 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைய கற்பழித்திருக்காங்க. அதே போல 11ஆம் படிக்கிற பிள்ளைய அவன் வெட்டி போட்டிருக்கான். இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆகினால மாற்றங்கள் வேண்டும், மாற்றத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆகினால மாற்றங்கள் கொண்டு வருவோம். ஆகினால அவங்க சொல்லுவாங்க நல்லாட்சி பொன்னாட்சி பொற்கால ஆட்சி இல்லை, அவங்க ஆட்சி நல்ல ஆட்சி அவங்க வாயிலிருந்து வரும், நம்ம வாயிலிருந்து வருமா? எங்களால் முடியாதுங்க. இன்னும் 5 வருஷம் இவன் கையில் மாட்டின்னு முடிக்க முடியாது. கல்வி நிறுவனங்கள்லாம் மூட வேண்டிய கட்டாயம் வரும் இல்லை, குடிபேதை பெருக்கிடும், கஞ்சா பெருக்கிடும், கற்பழிப்பு பெருக்கிடும், வருமானங்கள் குறைஞ்சிடும், வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிடும், ஒன்றுமே இல்லை. ஆகினால இடஒதுக்கீடு எல்லாம் குறைந்து போய்விடும். ஆகினால மாற்றங்களை கொடுக்கிற அரசாக அதிமுக அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அது கிறிஸ்தவ மக்கள் கட்சியா இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு அதிமுக இடஒதுக்கீடு கொடுக்கணும், 10.5 கொடுக்கணும், தலித் கிறிஸ்துவை எஸ்சிப்பட்டில் சேர்க்கணும், எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்காக தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக 234 தொகுதியிலும் போராட வருவது யாருக்குன்னா, எதுக்காகனா எனக்காக இல்லை, தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கணும். அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 29% தான் இருந்தது. அப்போ சட்டமே இருக்கு, அவர்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கூடாது யாருக்கும் என்று இருந்தது. ஆனால் அவர்கள் இடஒதுக்கீட்டை அவர் 69% உயர்த்தி அரசாணை கொண்டு வந்தது யாருன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான். அம்மையார் தான் 29 69 கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அதை எதிர்த்து அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து சட்டத்தை அவர்கள் இயற்றி அதை பாதுகாப்பு கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். ஆகினால அந்த இடஒதுக்கீடுல இன்னைக்கு பார்ப்பனருக்கு 10.5 கொடுத்திருக்கார்கள். அதுபோல கிறிஸ்தவர்களும் கொடுங்கள், தலித் மக்களும் கொடுங்கள், வன்னிய மக்களுக்கு உயர்த்தி கொடுங்கள், மற்ற மக்களுக்கும் உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகினால வந்திருந்த யாவருக்கும் நன்றி கூறி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி, ஜிசி சினாட், உங்கள் சினாட் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் அனைத்து கிறிஸ்தவ மக்களுடைய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் அருமையான செபி டைசனுடைய பொதுச் செயலாளருமாய் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற பேராயர் மேஷாக் அவர்களுக்கும் நன்றி கூறி, இங்கு வந்திருந்த பேராயர்கள், எங்களது சினாடு பேராயர்கள், 38 மறை மாவட்டத்திலும் வந்திருக்கிற பேராயர்கள், 38 மாவட்டத்திலும் வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் யாவருக்கும், இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாநில பொதுச் செயலாளர் டேவிட் குட்டி அவர்களுக்கும், வந்திருக்கிற மாநில செயலாளர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் தேவசித்தம் அவர்களுக்கும், இந்த மாவட்ட செயலாளர் இயேசு தாஸ் அவர்களுக்கும் மற்றும் முதன்மை உரையாற்றின எங்களுடைய அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஸ்டீபன்சன் குமார் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற அத்தனை பேராயர்களுக்கும் மற்றும் பொருளாளர் பர்னபாஸ் சைமன் பேராயர் அவர்களுக்கும் தேசிய பொருளாளர் ஜெய்சன் அவர்களுக்கும், இங்கு கலந்து கொண்ட மண்டல செயலாளர் பேராயர் எரால் டேவிட் அவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கிற பேராயர் ராஜன் அவர்களுக்கும், சாமுவேல் அவர்களுக்கும், சபாஸ்டின் அவர்களுக்கும், பெஸ்லி அவர்களுக்கும், ராதா அவர்களுக்கும், விஜயம்மா அவர்களுக்கும், எல்லாம் பேராயருங்க, பேராயர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கும், பேராயர் பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கும், பேராயர் வில்லியம்ஸ் கிருஷ்ணகிரி வில்லியம்ஸ் அவர்களுக்கும், மகளிரணி செயலாளர் லில்லி அவர்களுக்கும், பேராயர் தெபோரா ஜான் அவர்களுக்கும், பேராயர் மகேஸ்வரி அவர்களுக்கும், பேராயர் சந்தானம் அவர் பேர் என்ன, பேராயர் குணசேகரன் அவர்களுக்கும், இவர் சாந்தராஜ் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட போதகர்கள் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் எஸ்ரா அவர்களுக்கும், மணி அவர்களுக்கும் மற்றும் முனுசாமி மற்றும் மீடியாக்கள் ஜெம் மீடியாக்களை சேர்ந்த
புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் எல்கே மாரிமுத்து அவர்களுக்கும் மற்றும் ஜெம் டிவியினுடைய நிருபர் சரவணன் அவர்களுக்கும் புதிய யுகம் டிவி நிருபர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற யாவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இடமளித்து ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் உறவின் மக்களுக்கும் யாவருக்கும் இந்த ஸ்டேஜை அமைத்து கொடுத்த தாவீது அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த இங்க இருக்கிற கடைக்கார அவர்களுக்கும் மாற்றங்களை எதிர்பாருங்கள். 5 வருடங்களை மாற்றத்தை எதிர்பாருங்கள். மாற்றத்தை நாம் கொடுப்போம், உயர்வு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும், எனக்கு முன்னாடி பேசிய தேசிய மகளிரணி செயலாளர் பிரேமா ஐசக் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் இளைஞர் செயலாளர் பிரைட் ஸ்ரீதர் அவர்களுக்கும், சேலத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய பாதுகாவலர் யாவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் அப்படி எழுந்து கொள்வோம். கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக நம்முடைய அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியாக ஆமென். ஆமென். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியில் மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்கூட்டம் கிறிஸ்துவ மக்களுக்கு 10.5% கொடுக்காத அழைத்திருப்பதை இசைப்படி சேர்த்து கோரி போராடியதற்கு இதுவரை ஒரு அரசாணை கூட வெளியிடாத தமிழக அரசை கண்டித்தோம். கிறிஸ்தவ பிள்ளைகள், தலித் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற கல்வி உதவித்தொகை முழுமையாக கல்லூரிக்கு கொடுக்காத அரசை கண்டித்தோம். அதேபோல் உபதேசியார் என்று சொல்லப்படுகிற போதகர்களுக்கு உதவித்தொகை கொடுக்காமல் இஸ்லாமிய உலமாக்களுக்கு கொடுத்துவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு போதகர்களுக்கு, குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருச்சபை மற்றும் தனியார் சபையில் இருக்கிற போதகர்களுக்கு பல முறை நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தும் ஏற்காமல் இதுவரைக்கும் ₹1 கொடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் கடந்த 5 ஆண்டுகளில் கிறிஸ்தவ மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யாமல், கல்வி நிறுவனங்களுக்கு உருவாக்க முடியாமல், உதவிகள் கொடுக்காமல், தலித் மக்கள் இடஒதுக்கீட்டை அதிகரிக்காமல், அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்காமல், கிறிஸ்தவ மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல், மகளிருக்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல், இளைஞருக்கான வேலைவாய்ப்பை, அரசு வேலைவாய்ப்பை உருவாக்காமல் இந்த 5 வருட காலம் எங்களை அழித்திருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆகினால நாங்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, கிறிஸ்தவ மக்கள் கட்சி, அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பு, ஜிசி சினாடு சபைகள் சார்பாக எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சியோட, குறிப்பாக அதிமுகவில் நாங்கள் கேட்டிருக்கிற சீட்டையும் பெறுவோம், அதே நேரத்தில் கூட்டணியும் சேருவோம், ஆட்சி அதிகாரத்திற்கு அவர்களை கொண்டு வருவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.